நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு பாக்கியராஜ் மாயோ தெரிகிறாரு. இவர பேர் தான் ஆட்டை மன்னன் ஆதில், கஃபன் புடவை ஆதில், ஜில்மால் காரன் ஆதில், இப்படி பல பேரை கொண்டு அழைக்கப்படும் இந்த நபர் இப்போ கினியாவை வசப்பிடமாக கொண்டிருக்கிறார். மக்களை எப்படி ஏமாத்துற என்று ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதினா அதில் கதை ஆசிரியர் இவனாக தான் ஈப்பான். அதுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாலும் இவன் தான் ப்ரொஃபஸராகவும் ஈப்பான். இவனுக்கு மக்களை ஏமாத்துறை சுரை கை வந்த கலை. ஆனால் இதுக்கு அவன் வச்சுக்கிற பேர் சமூக பணி. இந்த ஆட்டை மன்னன் இந்த கஃபன் புடவைக்கு வெக்க மானம் சூடு சொன்ன சொல்லி ஒன்றுமே இல்லை. எவ்வளோ அடிபட்டாலும் தாங்கக்கூடிய சத்திரிக்கு. நீங்கள் என்னத்தான் அவனை திட்டி தீர்த்தாலும் அவன் காதிலே போட்டுக்கொள்ள மாட்டான். முதல்ல இவன் பிஸ்னஸ் கஃபன் புடவையில் தான் ஆரம்பிச்சிச்சு. வெளிநாட்டில் உள்ள மக்கள்கிட்ட இப்படி எங்களோட கினியா மக்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு கஃபன் புடவைக்கு சல்லி சேர்க்கிறோம்னா ஒருத்தருக்கு 5000 மேனி, இதோட ஒரு 5000-10,000 பேர்கிட்ட கஃபன் புடவை 5000க்கு மேலே கலெக்ட் பண்ணிக்கிறான். இவன் எடுத்து அந்த கஃபன் புடவை சல்லியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஊரே அடக்கம் பண்ணிடு. அது மட்டும் இல்லை, இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மக்காக்கு அனுப்புகிறேன், மதினாக்கு அனுப்புகிறேன், வெறும் 35,000 தான் ஒருத்தருக்கு. மேலதிக கட்டணம் எதுவுமே இல்லை. வேலை கிளீனிங், வேலை கிளீனிங் சூப்பர்வைசர், 1,80,000 சம்பளம், தங்குமிடம் சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி ஒரு போஸ்டை போட்டிடுவான். 10ஆம் தேதி போஸ்டை போட்டுட்டு 20ஆம் தேதியோட இது முடியுது, போக விருப்பமானவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு நம்பரையும் போடுவான். போட்டு முடிஞ்சோடனே ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுப்பான். நீங்கள் 35,000 போட்டிங்க தானே, அதோட உங்களுக்கு 2 தடவை கால் ஆன்சர் பண்ணுவான், 3ஆவது தடவை உங்களோட நம்பரை பிளாக் பண்ணி போடுவான். இதைத்தான் அவன் இதுக்கு முந்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறான். இப்போ புதுசாக வேற மரத்திறக்க அதே வேலைக்கு போஸ்ட் போட்டிக்கிறான். இதுதான் இவன்ட சமூக பணி. 35,000 மட்டும்தான் கட்டணும். ஒரு 3-4 மாதத்துக்கு முந்தி நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா, இவனால் பாதிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட் அப்படி எடுத்தோம். அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று திறந்தோம். அதில் எங்களோட டீமை சேர்ந்த ஒரு 3 பேரும், எக்ஸ்ட்ராவாக மௌலைமார் 2 பேரும் அடங்கும். அதுக்கப்புறம் இவனையும் தூக்கி அந்த குரூப்பில் போட்டு இவனுக்கு நாங்கள் கேட்ட கேள்விக்கு இவன் அந்த குரூப்பை விட்டு ஒரு அவரும் இல்லை லெஃப்ட் ஆகிட்டான். அப்போ பாதிக்கப்பட்டவங்க 230 பேர் எங்கேயோ அந்த குரூப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவன் வாக்கு கொடுத்தான், நாங்கள் இந்த குரூப்பில் வைக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லாத மாதிரிலாம் பேசுகிறாங்க, அதனால் எங்களோட டீமில் உள்ள மௌலவியோட மட்டுமே ஒரு கான்டாக்டில் இருந்தார். யார்? இந்த ஆட்டை மன்னன் ஆதில். எல்லாத்துக்கும் எப்படி 35,000 எடுத்துக்கிறான். ஜப்பான் போகிறதுக்கு 1 லட்சம், கனடா போகிறதுக்கு 2 லட்சம். ஏண்டா சின்ன அமௌண்ட்டை போட்டு தான் இவன் பெரிய மீனே பிடிக்கிறேன். அதாவது 35,000 மேனி பரவாயில்ல, 35,000 தானே, அடே எந்த ஒரு செலவும் இல்லைன்னு மக்களுக்கு இவன் ஆசையை உருவாக்குவான். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யுது, 35,000 இவனுக்கு போடுறேன். ஒருத்தருக்கு 35,000 என்றா 10 பேத்துக்கு 3.5 லட்சம், 100 பேத்துக்கு 35 லட்சம், 1000 பேத்தை ஏமாத்தினா கிட்டத்தட்ட 3.5 கோடி வருது. இவன் செட்டில் தான். ஆனால் இதே மாதிரி ஏமாற்றி ஒரு 600 பேரை ஏமாத்திட்டான். நான் இந்த கஃபன் புடவை ஆதிலுக்கு ஏசவே மாட்டேன். ஏனென்றா இவன் மேலே தப்பு இல்லை. யோசிக்க தெரியாத மக்கள், அறிவே இல்லாத மக்கள் இவனுக்கு காசு கொடுத்து மாட்டிப்படுறாங்க. இவன்கிட்ட பீரோ லைசனும் இல்லை. யோசிக்க மாட்டீங்களா, சவுதிக்கு மெடிக்கல் போடுறதுக்கே 45,000 போகுது. இவன் எப்படி 35,000க்கு அனுப்புவான்? அந்த குரூப்பை ஆரம்பித்து வச்சோம் தானே நாங்கள். அதில் ஒரு 200 சொச்சம் பேர் இருந்தாங்க. ஒரு 15 பேர்த்துல காசு எடுத்து கொடுத்தோம். இவன் ஆம்பளையில் மட்டும் இல்லை, பொம்பளையில முட்டு வைக்கல, அவங்களே ஏமாத்திக்கிறான் சவுதிக்கு அனுப்புறேன். அதில் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி அழுவ தொடங்கிட்டான். எனக்கு சல்லி அவசரமாக வேணும், என்னை இப்படி ஏமாத்திட்டான், அந்த சல்லி இருந்தேன்னு என் பிள்ளைகளுக்கு நான் தின்ன கொடுப்பேன், பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுப்பேன் ஸ்கூலுக்கு போடுறதுக்கு, அப்படி இப்படியெல்லாம் சொன்னான். அப்போ எங்களோட டீமில் உள்ள மௌலவியோட மட்டும்தான் இவன் கான்டாக்டில் இருந்தான். அவர் இவனுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்கிற நேரம், ஆஜி இவன் சொல்கிறான், பொறை கேடுங்க, நான் ஃபீல்டிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவனுக்கு அவ்வளோ பேத்தையும் ஃபீல் பண்ண விட்டுட்டு அவன் அங்கிட்டு ஃபீல்டிங் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போ நாங்கள் இவனை பற்றி என்னத்தை சொல்ல? எங்களோட என்கேகேன் டீமால் எங்களால் முடிஞ்சது அந்த குரூப்பை ஆரம்பித்து 200 சொச்சம் பேர் இருந்தாங்க. ஒரு 15 பேர்த்துல காசு எடுத்து கொடுத்தோம். அதுக்கு மேலே இவன் டேட் போட்டுட்டான், இவருக்கு இப்போ கொடுப்பேன், இவருக்கு இப்போ கொடுப்பேன்னு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இவனை சொல்லி குத்தமே இல்லை. ஏமாறுற உங்களோட மேலே தான் தப்பு. அதுக்கப்புறம் நாங்கள் ஐடியா கொடுத்தோம், போலீஸில் போயிட்டு அவசரம் என்ட்ரி போடுங்கண்டு. பாதிக்கப்பட்டவங்க போலீஸ்க்கு போனால் போலீஸில் உள்ளவங்க சொல்கிறாங்களாம், 2 லட்சம் இல்லாட்டி 3 லட்சத்துக்கு மேலே நீங்கள் ஏமாறதான் உங்களோட கம்ப்ளைண்ட்டை பாரம் எடுப்பேன்னு சொல்கிறாங்களாம். பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு சொன்னாங்க.
இவன் ஐடியா என்ன தெரியுமா? 35,000 தானே, அவ்வளோ யாரும் வந்து விரட்டி கேட்க மாட்டாங்க, அதனால 35,000 சின்ன சின்ன அமௌண்ட்டா எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து ஏமாற்றி இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குரூப்ல இவனுக்கு ஏசுற நேரம் இவன் என்னமா சொல்றான், நான் என்னத்தை விட்டாலும் என் சமூக பணியை விட மாட்டேன், இது 8 வருஷமா நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இதாட அவனோட சமூக பணி. இப்போ இந்த மூதேவி இப்போ புதுசாக மரத்திரக்க போஸ்ட் போட்டிக்கிறான், 35,000 தான், இன்னும் 10 நாளில் முடிவடைய போகுது, அதுக்குள்ளால நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறான். இன்னும் எத்தனை பேர் அவப்பட போடுவாங்களோ எங்களுக்கு தெரியாது. அதுக்கு முந்தி தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டு சொல்கிறோம். தயவு செய்து இதே மாதிரி ஆள்வெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் வந்து ஃபாரின் பியூரோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஏஜென்சிக்கு போயிட்டு அங்கே மூலமாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஆள்வெல்லாம் நீங்கள் நம்பி கொடுத்தேன்டா உங்களோட சல்லியை நீங்கள் பள்ளி முட்டில் போட்டு தான் நினச்சிக்கோங்க, இல்லாட்டி கோயில் உண்டியலில் போட்டு தான் நினச்சிக்கோங்க. அங்கிட்டுக்கு மண்டப்பஜிலி என்னெண்டா மதரசாவை காட்டுறான், மாட்டை காட்டுறான், மக்களை ஏமாத்துறான். இவன் என்னடான்னா மக்கா காட்டுறான், மதினாவை காட்டுறான், மக்களை ஏமாத்துறான். உதாரணத்துக்கு நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி நிறைய பேர்களை பார்த்திப்போம், நியூஸில் சொல்லி கேட்டிப்போம். உதாரணத்துக்கு போலிசாமியார்ன்ற பேரில் மக்களை ஏமாத்துறது, அரசியல்வாதிகள் மக்களை ஏமாத்துறது, இஸ்லாம் மார்க்கத்தை வச்சு ஏமாத்துறது, என்ன சொல்லியும் என்ன புரோசனம். இன்னமும் ஒரு கூட்டம் அதே மாதிரி ஆள்வேலை நம்பி போத்தானே செய்யுது, அதை எங்களால் தடுக்க முடியாது. இதெல்லாம் அனுபவப்பட்ட பிறகு தான் அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. இதனால் அவங்களோட வாழ்க்கையை மேலேருந்து அவங்களோட குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டு வர நிலைமையில அவங்களும் வந்துடுவாங்க. மக்களே, முக்கியமாக இந்த விஷயத்தை மைண்டில் போட்டுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே எவனாவது சரி ஏதாவது சரி ஃப்ரீயாக தாரேன்னு சொன்னாலே அதில் ஒரு பெரிய வில்லங்கமைக்க போகுதுன்னு அர்த்தம். லாபத்துக்கு தாரேன்னு சொல்லுவான்கள், அதுக்கப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து அரசியலும் ஆக்குவான்கள், கடைசியில் பெரிய ஆப்பா கொண்டு வந்து உங்களுக்கு வைப்பான்கள். 5 லட்சத்துல பொருளை 50,000க்கு தாரேன்னு சொல்ல போகலே நீங்கள் யோசிக்கணும், அந்த பொருள் 10,000க்கும் பொறுமதி இல்லைன்னு. இவனே ஆள்வெல்ல நிப்பாட்டுறது கஷ்டம். ஏனென்றா அவனுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் யோசிக்காத மக்கள் வறுமையில் இருக்கிற நேரம் இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க. உதாரணத்துக்கு யாராவது சரி அஜி பெருநாள் ஆஃபர் பாஸ்மதி அரிசி 10 கிலோ 1000 ரூபாக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னா உடனே எல்லாரும் கால் பண்ண தொடங்கிடுவாங்க. அப்படியே 10 கிலோ அரிசி பாஸ்மதி அரிசி 1000 ரூபாவா? அதுக்கு பிறகு கால் பண்ணோன்னு அவன் என்ன சொல்லுவான், இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசை போடுங்க, உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புங்க, நாங்கள் வந்து 2 நாளில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லி அனுப்புவோம். நீங்களும் காசை போடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த அரிசி உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. 1000 ரூபா தானே என்ன செய்ய சும்மா வைப்பீங்க, அந்த நம்பரும் பிளாக் பண்ணிடுவான். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கஷ்டத்துக்கு வெளியூர் போகணுன்னு சொல்லி நினைக்கிறீங்க, எந்த ஏஜென்சிக்கு போனாலும் முதல்ல சல்லி கேட்குறான் பாரு, அந்த ஏஜென்சியை மட்டும் நம்பாதீங்க. முதல்ல இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும், இன்டர்வியூ பாஸ் பண்ணி முடிஞ்சோன்னா ஆஃபர் லெட்டரில் சைன் பண்ணணும். அதுக்கு பிறகு வீசா வரும், வீசா வந்த பிறகு மெடிக்கல் போகணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு பீரோ கட்டணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தயவு செய்து இதே மாதிரி ஆள்வெல்லாம் நம்பாதீங்க. முக்கியமாக சப் ஏஜென்ட்களை ஒழுங்கான இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி நீங்கள் வெளிநாட்டுக்கு போனேன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி சம்பளம் கிடைக்கும். இதே மாதிரி ஆள்வெல்ட பேச்சை நம்பி இவன் அனுப்பினதும் இல்லை யாரையும், இவனே மாதிரி நிறைய பேர் இருக்கிறான். அவன் சொல்கிறத நம்பி நீங்களும் வெளியூர் போனேன்டா இந்த விசிட்டிங் விசாக்கு அதுக்கெல்லாம் போனால் நீங்கள் ரோட்டை தெருவில் இருந்து சீரழிய வேண்டிய நிலைமை வரும். நாங்களும் எவ்வளோ பார்த்துக்கிறோம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில். இந்த கஃபன் புடையால் ஏமாற்றப்பட்டவங்க இன்னும் ஒரு 700-800 பேர் இருக்கிறாங்க. இப்போ மரத்துறக்க இவன் புதுசாக இதே போஸ்ட்டை போட்டிக்கிறான். இன்னும் எத்தனை பேர் ஏமாற போகிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. அதனால் இதே மாதிரி ஆள்வல்கிட்ட மாட்டிப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனிவே மக்களே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கொஞ்சம் ஒதுங்கிரு, ஓடி பதுங்கிரு, வரது NKK